நீங்கள் தவிர்க்க வேண்டிய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் நேம்ஸ், அதாவது ஒரு தனிநபருடைய பெயர். சில பேர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கும் போது தன்னோட பேரே தன்னோட கம்பெனிக்கு வைப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ராஜன் கோ இல்லைனா ரங்கராஜன் சன்ஸ் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. இதனால 2 பிரச்சனைகள் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை இன்னொருத்தருக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த கம்பெனி வாங்குறவர் ரீபிராண்ட் பண்ணணும், இந்த பேர் வேஸ்ட்டாக போகும். ரெண்டாவது விஷயம், இஃப் சப்போஸ் அந்த கம்பெனியோட ஓனர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணக்கூடிய அவங்க பசங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க பேர பசங்களாக இருக்கட்டும், என்னடா தாத்தா பேர் கம்பெனிக்கு வச்சுட்டு இருக்குமே, கம்பெனி மாற்றிடலாமா, ரீபிராண்ட் பண்ணலாமா அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாவாங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம கம்பெனிக்கு பர்சனல் நேம் வைக்கிறதுல ஏற்படக்கூடிய 2வது சிக்கல் இது. பட் அதே சமயம் நிறைய இடங்களில் வந்து அந்த பர்சனல் நேம் சக்ஸஸ்ஃபுல்லாகவுமே போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுவுமே ஒரு சில இடங்களில் எக்ஸெப்ஷன்ஸ் தான். உதாரணத்துக்கு இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் எடுத்துப்போமே, அதுவுமே ஒரு பர்சனல் பிராண்ட் தான். பட் சரவணா ஸ்டோர்ஸ் இனி வரைக்கும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பட் எல்லா இடங்கள்லையுமே இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ பர்சனல் நேம்ஸ் அப்படின்றது தவிர்க்கிறது நல்லது.